முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். நவம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை சரியாக 4 மணிக்கு அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. சோ இன்னைக்கு காலை வானிலை அறிக்கை வரல, நேத்து வானிலை அறிக்கை வரல. நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சார் என்ன சார் வானிலை அறிக்கை வர மாட்டேங்குது அப்படின்னு. சோ என்ன ப்ராப்ளம்னாக்கா, நம்ம சேனல்ல மைக் சரியில்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மைக் நல்லா இல்ல சார், மைக் மாத்துங்க. ஏன்னா வானிலை அறிக்கையை விவசாயிகள் கேட்கறாங்க. விவசாயிகள்ட்ட நிறைய பேர்ட்ட ஹெட்போன் இருக்காது. மேலும் நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. சோ அதுக்காக நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் லேப்டாப் பின்னாடி வச்சு நம்ம மைக் வச்சு செட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம லாஸ்ட் 1 வீக் முன்னாடி வரைக்கும் நம்ம வீடியோ வானிலை அறிக்கையா கொடுத்துருந்தோம். இப்ப நான் ஃபேஸ் வீடியோ வானிலை அறிக்கை 1 வீக்கா கொடுத்துட்டு வரேன். சோ அதனால எனக்கு அந்த வயர் மைக் தான் என்கிட்ட இருந்தது. வயர் மைக் வந்து லேப்டாப்புக்கு பின்னாடி மாட்டியிருந்தேன். சோ அதனால வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா கேட்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷர்ட்ல வந்து ப்ளூடூத் மைக் மாட்டிருக்கேன். சோ இப்ப கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ வாங்க வானிலை அறிக்கைக்குள்ள போயிடலாம். நிறைய பேர் வந்து நேத்துல இருந்து ஒரே மெசேஜஸ், நிறைய போன் கால்ஸ், சார் இந்த மாதிரி சிஸ்டம் ஆந்திரா போன்றாங்க, இந்த மாதிரி சிலர் வந்து சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்றாங்க, சிஸ்டம் வட மாவட்டத்தை நோக்கி போகுன்றாங்க. நீங்க 18ஆம் தேதியே காவிரி பூப்பட்டினம் டெல்டா இடையே கரையை கிடக்குன்ற மாதிரி சொன்னீங்க சார், இதுல ஏதோ மாற்றம் இருக்கா? நீங்க அறிக்கை பதிவு பண்ணல, என்ன காரணம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மைக் ப்ராப்ளம்னாலதான் நான் அறிக்கை பதிவு பண்ணல, இல்லைன்னா டெய்லி அறிக்கை நம்ம பதிவு பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்க, நான் கொடுக்கப்பட்ட வரைபடத்துல நான் சொல்லப்பட்டதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. என்னுடைய அனுபவத்தை வைத்தும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டுமே நான் கிட்டத்தட்ட இந்த சைக்ளோனா சிம்பிளா கணிச்சிட்டேன். நான் நவம்பர் 18ஆம் தேதியே கணிச்சு உங்களுக்கு வரைபடத்தை கொடுத்துட்டேன். என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நான் கொடுத்துட்டேன். காவேரி பூம்பட்டினத்திலிருந்து பூம்புகார் இடையே இந்த புயலானது கரையை கிடக்கும்ன்ற சொல்லிட்டேன். நான் ஏதாவது டேட் கொடுத்தனா? இல்ல. இதனால எங்க மழை அளவு எங்க அதிகமா இருக்க போகுதுன்னா, டெல்டாவில் அதிகமா இருக்க போகுது, 75 சென்டிமீட்டர் வரைக்கும் வரலாம், மிக கடுமையாக டெல்டா பாதிக்கும் அப்படின்ற மாதிரியே நம்ம தான் கொடுத்துருந்தோம். சோ ஓகேங்களா. இப்ப நான் சொல்லப்பட்டதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. நான் இது வரைக்கும் கொடுக்காது டேட் ஒண்ணுதான். இப்ப நான் வந்து எதனால நான் டேட் கொடுக்கலைன்னா, சோ இந்த சைக்ளோன் வரும்போது இந்த வட இந்திய குளிரலை கொஞ்சம் அந்த சைக்ளோனை ஒரே இடத்துல நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடலே நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு 3 to 4 மணி நேரம் வரைக்கும். அப்படி இருக்கிறதுனால 27ஆம் தேதி நைட்டு கரையை கிடக்க போதா, இல்ல 28ஆம் தேதி காலைக்கு பிறகு கரையை கிடக்க போகுதா அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இன்னைக்கு நிலவரப்படி நான் என்ன சொல்றேன்னா, 27 அல்லது 28ஆம் தேதி வாக்குல இது கரையை கிடக்கும். பூம்புகாரிலிருந்து டெல்டா இடைப்பட்ட பகுதியில கரையை கிடக்கும். நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி இந்த மாதிரியான பகுதிகள்லாம் ஒரு 25 சென்டிமீட்டர்ல இருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் கேரண்டியா எதிர்பார்க்கலாம். அதாவது 48 ஹவர்ஸ்ல இல்ல, டெல்டாவில் ஒரு சில இடங்கள்ல 60 சென்டிமீட்டருக்கு மேலையும் சில இடங்கள்ல 70 சென்டிமீட்டருக்கு மேலையும் ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த சைக்ளோன் பூம்புகார் டெல்டா இடையே கரை கிடக்க போகுது. விழிப்புணர்வா இருங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துங்க. இது வந்து டெல்டாக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட மாவட்டங்களுக்கும் பாதிப்பு இருக்கு. வட மாவட்டங்களுக்கும் கனமுதல் மிக மழை இருக்கு. வட மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலும் 30 சென்டிமீட்டருக்கு மேல மழை இருக்கும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சி, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லா இடங்களிலுமே ஒரு 20 சென்டிமீட்டருக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீலகிரி மற்றும் மத்திய மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், மத்திய மாவட்டங்கள்ல மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல ஒரு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதே மாதிரி கன்னியாகுமரிக்கும் நல்ல மழை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எங்க வரும் அப்படின்றத கேட்டீங்கன்னா, இலங்கையின் மீது அமையும். முதல்ல இலங்கையோட திரிகோணமலையை தொடும். திரிகோணமலை அருகாமையில தான் மையம் இருக்கும். அதுக்கு பிறகு இது வலுப்பெற்று புயலாக மாறி டெல்டா காவிரி பூம்பட்டினம் அருகே கரையை கிடக்கும். சோ நானு 18ஆம் தேதியே தெளிவா சொல்லிட்டேன், இந்த புயல் வந்து இங்கதான் வரப்போகுது, இதுல நீங்க குழப்ப வேண்டாம், யாரும் குழப்பம் அடைய தேவையில்லை அப்படின்றத நான் தெளிவாகவே மக்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நிறைய பேர் வந்து இந்த விண்டின்னு ஒரு ஆப்பை கையில வச்சுக்கிட்டு, சோ அந்த ECMWF, GFS, ஐகான், ஆக்சஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க. எனக்கு இந்த ECMWF, ஐகான், ஆக்சஸ் இந்த மாதிரியான தரவுகளே எனக்கு வேண்டாம், சொந்தமாக நானே ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருவேன். இதை வேற யார்கிட்ட நம்ம சொல்லணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச வரையில எதை வச்சு மாடல்ஸ் கணிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும், எதை வச்சு இவங்க ட்ராக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும்போது நானே சொந்தமா ட்ராக் உருவாக்கி இருக்கேன். எதுக்கு நான் இன்னொருத்தரை கொடுத்ததை நான் எதுக்கு நான் ஃபாலோ பண்ணணும்? என்கிட்ட அனுபவம் இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு, நானே ஃபாலோ பண்ணி நானே இங்க உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ரிப்போர்ட்டா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பண்றாங்களா? இவங்களும் குழம்பி மத்தவங்களையும் குழப்புறாங்க. சோ நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. நிறைய பிளாக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, எடுத்தெடுப்புல எல்லாரும் வெதர்மேன் ஆயிட முடியுமா? அதெல்லாம் முடியாது, சாத்தியமே இல்ல. எல்லாமே கணிக்கணும். இப்ப ஒண்ணும் கிடையாது. வட இந்திய குளிரலைன்னா என்னன்னு கேட்டாலே பாதி பேருக்கு தெரியாது. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா வட இந்திய குளிரலை, மேற்கத்திய இடையூறு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த புயலுடைய குணாதிசயம் இது எங்க உருவாகுது, எந்த பகுதியில உருவாகுது, இது எந்த பகுதியை நோக்கி நகரும், புயலா மாறிடுச்சுன்னா இதோடைய நிலை எப்படி இருக்கும், இதுவுமே சிலருக்கு தெரியாது.
இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐடிசி செட் இன்ட்ரோ டிராபிக்கல் கன்வெக்ஷன் ஜோன் அதை பொறுத்து தான் இந்த சைக்ளோனுடைய தீவிரமே இருக்க போகுது. அதோடைய நகர்வை பொறுத்து தான் இதோடைய நகர்வும் இருக்க போகுது. கடல் நீரோட்டங்கள்லாம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? கெல்வின் வேவ் இருக்கு, ராஸ்பின் வேவ் இருக்கு, எம்ஜிஓ இருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. காரணிகள்ன்றது அடுக்கடுக்கா நம்ம சொல்லிட்டே போலாம். ஒன்ன தொட்டா இன்னொன்னு வராம இருக்காது. எல்லாமே வரணும், எல்லாமே பார்க்கணும். வட இந்திய குளிர்கள் எங்க இருக்கு, ஹை பிரஷர் எங்க இருக்கு, இந்த சிஸ்டம் எங்க போக போகுது, இது ஸ்டக் ஆகுமா, இது மூவ் ஆகுமா, இது இங்கேயே நிக்குமா, அல்ல அங்க போகுமா, இல்ல ஏன்னா நான் பூம்பட்டினம் சொன்ன இடத்துல நான் சென்னைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, கல்பாக்கம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. நான் இப்போ நிவர் கோயில கல்பாக்கம் உறுதியா 4 தினத்துக்கு முன்னாடியே சொன்னேன். நான் கரெக்டா 1 மணிக்கு நான் லைவ்ல இருந்தேன். நைட் 1 மணிக்கு கல்பாக்கத்தில் நிவர் கோயில் கரையை கிடக்கும் போது என்ன அவ்வளவு பேர் ஷாக்கா பார்த்தாங்க. எப்படி இவரால சொல்ல முடிஞ்சது? வெதர்மனால சொல்ல முடியல, வானிலை ஆய்மையத்தால சொல்ல முடியல, நிவர் கோயில சொந்தமா கணிச்சோம். எல்லாமே நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே புரிஞ்சுக்கிடுவீங்க, புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிடுவீங்க. மத்த எந்த மாடல்ஸையும் பார்க்கணும் கேட்கணும்னு இருக்காதீங்க. முத்துசெல்வம் மாநில இருக்கீங்கன்னா முத்துசெல்வத்தை மட்டும் நம்புங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற மனதுல ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நடக்குமா நடக்காதா, பெய்யுமா பெய்யாதா அப்படின்ற குழப்பம்லாம் வேண்டாம். கண்டிப்பாக பெய்யும், உறுதியாக பெய்யும்ன்ற நம்பிக்கை தான் என்னைக்குமே ரிசல்ட் கரெக்டா வரும். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்ல என்னுடைய ரிசல்ட் கிட்டத்தட்ட 22ல நிறைய ஃபெயிலியர். ஆனா நான் அந்த ஃபெயிலியரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் ஆகல. சோ நான் மறுபடியும் வந்து அதாவது அந்த இடத்துலயே நான் ஸ்டக் ஆகி நிக்கல. நான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தேன். அந்த ஃபெயிலியர் தான் அடுத்தடுத்த படிகளை உயர்த்தும் எப்பயுமே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதையும் பார்க்க வேண்டாம். நான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு எடுத்தெடுப்புல நிறைய நியூஸ் சேனல்ஸ் வேற இதுல எடுத்தெடுப்புலயும் இந்த ECMWF என்ன சொல்லுது, GFS என்ன சொல்லுது எல்லாரும் காமிச்சு விட்டுறாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. எங்க நான் இன்னைக்கும் சொல்றேன் என்னுடைய யூடியூப் சேனல் பாக்குறவங்ககிட்ட, நீங்க எவ்வளவு பெரிய ஆப்பை கையில வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சேட்டலைட்டை கையில வச்சிருந்தாலும் சரி, ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கறத நீங்க நம்பி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது சாத்தியமே இல்லை. விண்டி மாதிரியான ஆப்ஸ்ல செயலிகள்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆப்ஸ் வச்சு கையில வச்சிருந்தாலும் எப்ப இந்த ஆப் என்கிட்ட இருக்கு, நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அதை பொறுப்பேற்றுக்கிட முடியாது. ஆக்சுவலி அது கரெக்டா இருக்காது. யாரோ ஒருத்தங்க அவனும் வந்து இந்தியாவில கணிச்சவனா இருக்க மாட்டான், ஏதோ யூரோப்பியன்ல கணிச்சவனா இருப்பான். GFS வந்து அமெரிக்காக்காரன். யாருமே நம்ம பகுதியை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ அப்ப அவங்களால சும்மா புத்து மதிப்பா போட்டு விட்டுருவாங்க. நம்ம இடத்துல இருந்து நம்மளை மட்டும் போக்கஸ் பண்ணிக்கிறது 5 வருஷமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அதை வச்சு நான் ஃபேஸ் பண்ணி மட்டுமே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் நான் என்ன சொல்றேன்னா, டெல்டா கிட்டதான் நிகழ்வு கரையை கிடக்க போகுது. மழை அதிகமாக டெல்டாக்கு தான் கொடுக்க போகுது. இன்னைக்கு 24ஆம் தேதி, நாளைக்கு 25ஆம் தேதி புயல் நெருங்கிருச்சு. இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில இருக்கு. நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது உங்க விருப்பம். அதுக்கப்புறம் வீட்டை சுத்தி தண்ணி வந்துருச்சு, வயல்ல பூரா தண்ணியா கிடக்குது, பயிர் அழுகி போச்சு, ஊர்ல ஏரிகளை உடஞ்சி ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சு, அரசாங்கம் மேல அதிகாரிகள் குத்தம் சொல்றது, இங்க அரசியல்வாதி டிபார்ட்மெண்ட் மேல குத்தம் சொல்றது, இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சோ ஆனா நீங்க எந்த நேரத்துல உங்க வீட்டுல சாப்பாடு இருக்காது, வீட்டை சுத்தி தண்ணி வரும், உங்க போட்ல இருந்து ஆளை கூட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு நிலைமை வரும் டெல்டாவில. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கஜா புயலுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரும் புயலை பார்த்தது இல்லைனாலும் இந்த புயல் கஜா புயல் காத்த தந்தாலும் இது மழையை தரும். இது பேரழிவை தரக்கூடிய ஒரு புயல். அதுக்கேற்ற மாதிரி நீங்க முன்னெச்சரிக்கை மாறிக்கோங்க. புதுக்கோட்டையில இருந்து ராமநாதபுரத்துல இருந்து நான் சொல்லியிருக்கேன், ராமநாதபுரத்துல இருந்து சென்னை திருவள்ளூர் வரைக்குமே ரொம்ப கவனமா இருங்க. புயல் வந்து நான் பூம்புகார்ல கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதோடைய தாலு பகுதி வந்து எப்படி நகரும்னா, பூம்புகார்ல கரையை கடந்து 2 வாய்ப்பு இருக்கு அதோடைய சான்சஸ் பர்டிகுலர்லி. ஏன்னா பர்சன்ட் டிஸ்டர்பன்ஸ் பொறுத்தான். நான் சொன்னது பூம்புகார்ல கரையை கடந்துடும் புயல். ஆனா புயல் கரையை கடந்தாலும் அது அப்படியே வடகிழக்காக நகருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்து பூம்புகார்ல கரையை கடந்து மயிலாடுதுறை, கடலூர், அப்படியே தரைப்பகுதியிலேயே விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர் இப்படியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலப்பகுதியில கரையை கடந்து இப்படி ஸ்ட்ரைட்டா உள்ள நோக்கி நேரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் உள்ள நிலப்பகுதிக்குள்ள வந்து இப்படி போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒண்ணு இப்படி போகணும். நான் சொன்னதை வந்து ட்ராக் படி நான் நீலகிரி தொடரும்னு சொல்லியிருந்தேன், நீலகிரி ஈரோட தொடரும்னு சொல்லியிருந்தேன் இந்த புயல். ஆனா அப்படியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் அப்படிதான் போகும். அப்படி போகலைன்னா டைரக்டா நேராவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயுமே வட மாவட்டங்கள்ல வெள்ளம் வரும். திருவள்ளூர்லாம் பயங்கரமா வெள்ளம் வரும், சென்னையெல்லாம் பயங்கரமா வெள்ளம் வரும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்கள்லாம் ரொம்ப கவனமா இருங்க, முன்னெச்சரிக்கை இருங்க. மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம். அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழக பகுதிகளுக்கு வருகின்ற இந்த மாதம் கிட்டத்தட்ட முடியும் போது டிசம்பர் 1st வீக்ல ஒரு புயல் இருக்கு. தென் தமிழக மாவட்டங்களுக்கு புயல் சின்னமாக வரும். மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பெரும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில மழை பாதிப்பு டிசம்பர் முதல் வாரத்துல இருக்கு. சோ அதை பத்தி வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.